கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 8 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு தீபாட்ட சொல்கிறாரு, தீபா நான் இன்றைக்கி வேலைக்கு போகலை அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, சார் நீங்கள் பெங்களூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே கிளம்புனீங்க, இப்போ என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் தான் காரணம் நான் போகாததுக்கு அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏன் சார் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி நீங்கள் தானே வந்து போக வேணான்னு சொன்னீங்க, அதான் நான் போகலை. அவங்கக்கிட்ட நான் லீவு கேட்டு வந்துட்டேன், அவங்களும் எனக்கு லீவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா இன்றைக்கி ஃபுல்லாக நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, சார் நம்ம வீட்டில் இல்லாமல் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக போயிட்டு வரலாம் தீபா, கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி வந்துட்டு கார்த்தியை கூப்பிடுறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சுமா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஏன் கார்த்தி இன்றைக்கி வேலைக்கு போகலையாப்பா அப்படின்னு. அப்போ ஆனந்த் ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்ன கார்த்தி உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, வேலையை விட்டெல்லாம் தூக்கலை, நான் கொஞ்சம் லீவ் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு, ஆரம்பித்து 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் லீவ் போட்டியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடத்தோட பெர்மிஷனோட தான் நான் லீவ் போட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு அபிராமி கிட்ட, பாத்தியாம்மா நான் எப்போ வேலையை விட்டு வருவேன், எப்போ இந்த சொத்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அண்ணன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அவன் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுல கார்த்தி, அவனை பற்றி இனிமேல் கண்டுக்க வேணாம், நீ இனிமேல் உன்னுடைய சவாலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, ஏன் கார்த்தி நீ இன்றைக்கி வேலைக்கு போகலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா மேடம் என்னை பெங்களூர் கூப்பிட்டாங்க, நான் பெங்களூர் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, ஏன்பா வர முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா தீபாவை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு, அதனால தான் நான் வர முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் பொண்டாட்டிக்காக லீவ் போட்டிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு. அப்போ கார்த்தி சிரிக்கிறாரு. அப்போ மீனாட்சி வராங்க. மீனாட்சி கார்த்தி தம்பி தீபாவுக்காக ஒரு டேப்லெட் வாங்கினீங்களே என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இன்னும் அந்த டேப்லெட்டை கொடுக்கல நீ அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி அந்த டேப்லெட்டை தீபாவுக்கு கொடுங்க, அந்த டேப்லெட் கண்டிப்பாக தீபாவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். காலையில் கூட கை ரொம்ப பெயினாக இருக்குன்னு தீபா சொல்லிக்கிட்டு இருந்தா, ஏன்னா காரில் மோதி கீழே விழுந்திருக்கா, கண்டிப்பாக அவளுக்கு நல்ல பெயினாக இருக்கும், அதனால் நீங்கள் அந்த டேப்லெட்டை கொடுங்க. அம்மு நமக்கு தெரிஞ்சவங்க தானே, அம்மு எப்படி நமக்கு துரோகம் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த டேப்லெட்டை தீபாவுக்கு கொடுங்க அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரி ஓகே நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி தீபா இன்னும் மார்னிங் சாப்பாடு சாப்பிடல, சாப்பாடு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்லம்மா என் ஒய்ஃப்க்கு தானே நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போயிட்டு தீபாவுக்கு 2 இட்லி எடுத்து வச்சு சாம்பார் ஊற்றி பொடி வச்சு நேராக மாடிக்கு கொண்டு போகிறாரு. அப்போ நம்ம தீபா கார்த்தியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் இது, நீங்கள் ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் கொண்டு வரத்துல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அத்தை ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, யார் என்ன சொன்னான்னு, என் ஒய்ஃபுக்கு நான் கொண்டு வரேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சாப்பாடை வைக்கிறாரு. அப்போ நம்ம தீபா கொஞ்சம் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் கொடுங்க நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபாவுக்கு ஊட்டி விடுறாரு. அப்போ நம்ம தீபா கார்த்தியை சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஏன் தீபா என்னாச்சு, ஏன் கண் கலங்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் ரொம்ப கொடுத்து வச்சவ சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஏன் தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நீங்கள் எனக்கு ஊட்டி விடுறாங்க, என் அத்தை என்னையே தாங்குன்னு தாங்குறாங்க, இதை விட எனக்கு வேறு மகிழ்ச்சி என்ன சார் வேணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு தீபா, நீ எனக்கு ஒய்ஃபை கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சிரிக்கிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, தீபா இன்றைக்கி நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன், அதனால் உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் வெளியில் போயிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு இல்லை,
உங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுத்துட்டு அந்த பெயின் கில்லர் மாத்திரை இருக்குல்ல அதை முழுங்கினத்தோட நம்ம வந்துட்டு அவுட்டிங் போவோம் அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதோட கார்த்தி கையலசி விடுறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி வந்துட்டு அந்த டேப்லெட்டை எடுக்கிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இந்த டேப்லெட்டா சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், உங்களுக்காக அம்மு வந்துட்டு டேப்லெட் கொடுத்து விட்டுருக்காங்க, இந்த டேப்லெட்டை முழுங்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகிடும் அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை வாங்குறாங்க. இன்னும் 2-3 டேப்லெட்ஸோடு சேர்த்து தீபா டேப்லெட்டை போடுறாங்க. அப்போ தீபா டேப்லெட்டை போட்டு முடிச்சதோட கார்த்தி சொல்கிறாரு, சரி தீபா நீங்கள் இருங்க, நான் போயிட்டு ஒரு முக்கியமான கால் வருது, அதை உங்கள்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாரு. அப்போ ரம்யா தான் கால் பண்ணுறாங்க. ரம்யா கேட்குறாங்க, கார்த்தி இப்போ உங்களுடைய ஒய்ஃபுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என் ஒய்ஃபுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, ஓகே கார்த்தி, இப்போயாவது உங்களால் பெங்களூர் கிளம்ப முடியுமா? என்னால் சமாளிக்க முடியும்னு தெரியல, அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் என் ஒய்ஃபுக்கு லைட்டாக தான் சரியாகிருக்கு, இன்னும் ஃபுல்லாக சரியாகலை, அதனால் என்னால் வர முடியாது மேடம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் ஓகே கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வெளியில் வராரு. அப்போ நம்ம தீபாவை போய் கூப்பிட்றாரு. அப்போ தீபா கிளம்பவே இல்லை, மயக்கம் மட்டும் கீழே கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி ஷாக் ஆகி, தீபா கிளம்புங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க நம்ம தீபா மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. இதை பார்த்த கார்த்தி செம்ம ஷாக் ஆகுறாரு. அம்மா அம்மானு கூப்பிட்றாரு. அப்போ அபிராமி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்னாச்சு கார்த்தி அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, தீபா டேப்லெட் போட்டாங்க, முழிக்கவே இல்லை, சுத்தமாக மயக்கம் மட்டும் கிடக்குறாங்க அப்படின்னு. அப்போ அபிராமி தீபா பக்கத்தில் போய்ட்டு தீபாவை தூக்குறாங்க. ஆனால் தீபா அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. இதை பார்த்து அபிராமி ஷாக் ஆகி, கார்த்தி என்னென்னு தெரியலப்பா, தீபாவுக்கு என்னவோ ஆச்சு, வா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை ஹாஸ்பிட்டல் தூக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து தீபாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ மீனாட்சி எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய்ட்டு தீபாவை அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு டாக்டர் வெளியில் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, இந்த பொண்ணுக்கு திடீர்னு பிளட் ப்ரெஷர் அதிகமாகிருக்கு, அதனால தான் பொண்ணு மயக்கப்பட்டு விழுந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வரது கூட வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சரி எதனால சார் இப்படி அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம், என் மருமக ரொம்ப சின்ன வயசு, இவளுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இதை ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க, இவங்க சாப்பிட்ற சாப்பாட்லேயோ இல்லை ஜூஸ்லேயோ ஒரு டேப்லெட்டை கலந்துருக்காங்க, இதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இது மாதிரி அவங்க பெயின் கில்லர்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டு தான் புதுசாக போட்டாங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அதை போயிட்டு இப்போ எடுத்துகிட்டு வர முடியுமா, அது என்ன டேப்லெட்டுன்னு பார்த்தா தான் எனக்கு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி உடனே நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு கார்த்தி எங்கே பார்த்தாலும் தேடி அந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு வராரு. அப்போ ரம்யா நேராக கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன், ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் கார்த்தியை ஃபோனை கட் பண்ணுவான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அங்கே போயிட்டு டாக்டர் கிட்ட அந்த டேப்லெட்டை கொடுக்குறாங்க. அதை பார்த்து டாக்டர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் கார்த்திக், இது வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வர வைக்கிற பிளட் ப்ரெஷர் மாத்திரை, இதை முழுங்கினா உடனே இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும், இது கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரம் கொண்டாந்து சேர்த்துட்டீங்க, இவங்க உயிரை காப்பாற்றியாச்சு அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. நேராக மீனாட்சியை பார்த்து, அண்ணி இந்த டேப்லெட்டை உங்களுக்கு யார் ப்ரிஸ்கிரைப் பண்ணது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி அம்மு தான் தம்பி இந்த டேப்லெட்டை சொன்னான், அதான் தம்பி நான் வாங்கிட்டு வர சொன்னேன் உங்களை, ஆனால் இந்த அளவுக்கு ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை, ஒருவேளை அவள் டேப்லெட்டை மாற்றி கொடுத்துருப்பாளோ அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக அவங்க மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை, இந்த டேப்லெட்டை தான் வந்து நீங்கள் எனக்கு ஃபோட்டோ அனுப்புனீங்க, இதே டேப்லெட்டை தான் நான் கொண்டு போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்ட மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி அப்போ அம்மு இதை வேணுக்கும்னே பண்ணியிருப்பாளோ அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இதை நம்ம டக்குன்னு முடிவு பண்ணக்கூடாது, நம்ம சரவணனை வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஹாஸ்பிட்டல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ டாக்டர் வராங்க. டாக்டர் வந்துட்டு நேராக கார்த்திகிட்ட, கார்த்தி தீபா இப்போ கண் முழிச்சிட்டாங்க, அவங்கள நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் தீபாவை பார்க்குறாங்க. அப்போ தீபா லைட்டாக கண் முழிக்கிறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, எனக்கு என்ன சார் ஆச்சு, நீங்கள் டேப்லெட் கொடுத்துட்டு போனீங்களா, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் ஏன் சார் எனக்கு இப்படி அடிக்கடி நடக்குது, ஒருவேளை நான் பைத்தியம் ஆகிட்டணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி தீபாவோட கையை பிடிச்சி, தீபா உங்களுக்கு எதுவும் இல்லை,
அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், எனக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு போல், பைத்தியம் முத்திருச்சா சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி கண் கலங்கிக்கிட்டே, தீபா உங்களுக்கு எதுவுமே இல்லை, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ டாக்டர் அங்கே வராங்க. வந்துட்டு, இங்கே பாருங்கள் தீபா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ ஆக்சிடெண்ட் ஆனிச்சுல, அதனால உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. ஆக்சிடெண்ட் ஆனிச்சுல, அதனால தான் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு, மற்றபடி எதுவும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்ட தீபாவும் சரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சார் எப்போ சார் இவங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம், இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமையாவது பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் நான் பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சரவணன் வராரு. அப்போ ரியாவும் நிற்கிறாங்க. சரவணன் கேட்குறாரு, கார்த்தி என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த டேப்லெட்டை காமிச்சு, சார் இந்த டேப்லெட்டை தீபாவுக்கு கொடுத்தேன், தீபாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இந்த டேப்லெட்டை கொடுத்தது அம்முன்னு மீனாட்சி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு யாரை சந்தேகப்படுறது, யாரை சந்தேகப்படாமல் இருக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அந்த டேப்லெட்டை யார் கொடுத்தது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த டேப்லெட்டை மீனாட்சிக்கு கொடுத்துருக்காங்க, மீனாட்சி அண்ணி எனக்கு கொடுத்தாங்க, நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, அப்போ தீபாவோட ஃப்ரெண்டு அம்மு தான் இந்த டேப்லெட்டை கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, சார் தீபாவோட ஃப்ரெண்டு அம்மு தான் இந்த டேப்லெட்டை கொடுத்தாங்க, அதுக்கான சாட்சி நான் தான் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த சாட்சி போதும், நான் அம்முக்கிட்ட போய் நேரடியாக விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரியா வந்துட்டு நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி, ஐஸ்வர்யா நம்ம செமையாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அந்த ரம்யா ஏதோ தப்பான டேப்லெட்டை அந்த மீனாட்சிக்கிட்ட கொடுத்து தீபாவுக்கு கொடுக்க சொல்லியிருக்கா, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ தீபாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இதனால் அந்த தீபாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அந்த டேப்லெட்டை போலீஸ்கிட்ட காமிச்சிட்டாங்க. இப்போ போலீஸ் வந்து அம்முவை பிடிக்க போகுது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, நம்ம இனிமேல் அந்த ரம்யா கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் நல்லது, இதுக்கு மேலேயும் நம்ம பேசணும்னா கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஆமாம், இதுக்கு மேலேயும் நம்ம ரம்யா கிட்ட கான்டாக்ட் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு சரவணன்கிட்ட சொல்கிறாரு, அந்த அம்மு எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியணும் சார் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சரவணனும் போலீஸும் நம்ம கார்த்தியும் 3 பேரும் சேர்ந்து நேராக அம்மு வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக அம்மு வீட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஃபோட்டோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ போலீஸ் கேட்குறாரு, கார்த்தி இவங்க தானே உன் மேடம் ரம்யான்னு சொன்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இவங்க தான் என்னுடைய மேடம் ரம்யா, ஆனால் இவங்க ஃபோட்டோ எப்படி இங்கேன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ அங்கே ரம்யாவோட அப்பா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, யார் சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சார் இங்கே வந்துட்டு அம்முங்கிறது யார் அப்படின்னு. அப்போ அந்த அருணாச்சலம் சொல்கிறாரு, அம்முவா, அவள் என்னுடைய மக, அவள் பேர் ரம்யா, என்னாச்சு அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ அம்மு யார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மு தான் ரம்யா, ரம்யா தான் அம்மு, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், என்னாச்சு, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிட்டா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு எங்கே இருந்தாலும் கால் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, ஏன்பா என்னாச்சு, திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்களே, வீட்டில் இருக்கும் பொழுது கால் பண்ண மாட்டீங்களே, என்னாச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ரம்யா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரம் வீட்டுக்கு வாமா அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட வெளியில் கிடக்கிற போலீஸ் வேனை பார்த்துட்டு ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. ரம்யா நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டு நேராக கார்த்தியையும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. கார்த்தி கேட்குறாரு, நீங்கள் தான் அம்முவா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் தான் அம்மு கார்த்தி, என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் ரீசெண்டாக என்னுடைய மனைவிக்கு டேப்லெட் கொடுத்து விட்டீங்கள்ல அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, என்ன டேப்லெட் கொடுத்தேன், நான் ஒரு டேப்லெட்டும் கொடுக்கலையே அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் பெரிய ஆள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கேன், சொசைட்டியில் கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை இருக்குது அப்படின்னு, ஆனால் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் என்னுடைய லாயர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், இப்போ உண்மையை சொல்ல புரியலா இல்லையா அப்படின்னு. அப்போ அம்மு சொல்கிறாங்க, நான் எந்த வித டேப்லெட்டும் நான் யாருக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்போ சரவணன் நேராக மீனாட்சிக்கு கால் பண்ணுறாரு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, என்னாச்சு சார் அப்படின்னு. அப்போ
சரவணன் சொல்கிறாரு அந்த டேப்லெட்டை அவங்க கொடுக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, சார் அவங்க என் ஃபோனுக்கு இந்த மெசேஜை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி நேராக சரவணனுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போ சரவணன் நேராக அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நேராக அம்முவுக்கு காமிச்சு இதை நீங்கள் தானே அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அம்மு செமையாக மாட்டிக்கிட்டாங்க. அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு, எதுக்காக தீபாவுக்கு அந்த டேப்லெட்டை கொடுத்தீங்க, இப்போயாவது உண்மையை சொல்லுங்கள், அதை மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நான் எந்த வித டேப்லெட்டையும் நான் கொடுக்கல அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் அப்பயே சொல்லிட்டேன், நீங்கள் பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா உங்களை ஜெயிலில் கொண்டு போய் தள்ளுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் டேப்லெட்டை கொடுத்தேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி கேட்குறாரு, எதுக்காக என் மனைவிக்கு அந்த மாதிரி டேப்லெட்டை கொடுத்தீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, நான் தானா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் தான் உன்னைய ஃபஸ்ட்டு விரும்பினேன், நீ என்னைய கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது, உங்கள் அம்மா என்ன தான் வந்து பொன் கேட்டு வந்திருக்காங்க, ஆனால் எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லாததுனால இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்துட்டேன். ஆனால் நீ தான் வந்திருக்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன்னைய நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ நீ என்னுடைய கம்பெனியில் வேலை பார்க்கும் பொழுது நீ சிங்கிள்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், உனக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உன்னைய பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் தீபாவுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னு கேள்விப்பட்டதோட நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தினால தான் உன்னை அடையணும் அப்படின்னு நினச்சி தான் தீபாவை 2 தடவை கொலை பண்ண முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் அவளை கொலை பண்ணவே முடியலை. ஆனால் இப்போ எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு, மீனாட்சிக்கிட்ட டேப்லெட்டை கொடுத்து அவளை தீர்த்து கட்டலாம்னு நினச்சேன், அப்பையும் வந்து மிஸ் ஆகிருச்சு அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி நேராக ரம்யாவோ ஓங்கி அறையிறாரு, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்ப, உன்னைய பார்த்தா பெரிய ஆள் மாதிரி இருக்க, ஆனால் எதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையை பண்ண அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இந்த மாதிரி தான் கார்த்தி, அறிவானவங்களுக்கு கொஞ்சம் மூளையும் இருக்காது, இவங்க இந்த மாதிரி தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி இங்கே பாரு, எனக்கு நீ வேணும், அந்த கிராமத்தாக்கிட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அவகிட்ட பாசம் இருக்குது, ஒன்றை மாதிரி பழி வாங்குற எண்ணமோ அடுத்தவங்களை கொலை பண்ணுற எண்ணமோ இல்லை அடுத்தவங்களோட வாழ்க்கையை பறிக்கிற எண்ணமோ தீபாவுக்கு துளிக்கானும் கிடையாது. நீ தான் வந்துட்டு இப்படி அடுத்தவங்களை பழி வாங்கணும், அடுத்தவங்களை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்க, உன்னை நினச்சாலே எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நீ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன்னு தெரியுமில்ல, நீ மட்டும் என்னைய போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டியன்னா நாளைக்கே உன்னைய நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன், இதனால நீ வந்துட்டு சொத்தை இழக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் ஆல் அந்த தீபாவுக்காக உன் சொத்தெல்லாம் இழந்து நடு ரோட்டில் நிற்க போறியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எனக்கு முக்கியம் என்னுடைய மனைவி மட்டும்தான், வேறு யாருமே எனக்கு முக்கியம் கிடையாது. என் மனைவியவே நீங்கள் கொலை பண்ண பார்த்துருக்கீங்க, அப்படி இருக்கையில் உங்களுடைய கம்பெனியில் நான் எப்படி வேலை பார்ப்பேன், சொத்தே போனாலும் பரவாயில்ல, எனக்கு தீபா மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ரம்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சரவணன் சார், இவங்க மேலே நான் கேஸ் கொடுக்குறேன், இவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள், கொலை முயற்சி பெயரில் அப்படின்னு. அப்போ அங்கே உள்ள ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, கார்த்தி ஏதோ என் பொண்ணு கோவத்தில் இப்படி பண்ணிட்டா, தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு மீனாட்சி, அபிராமி, நம்ம தீபா எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ நம்ம தீபா நேராக ரம்யா பக்கத்தில் போயிட்டு, ரம்யா அப்படின்னா என்ன ரம்யா பண்ணேன், எதுக்காக ரம்யா என்னை எப்படி கொலை பண்ண பார்த்தா அப்படின்னு சொல்ல ரம்யா சொல்கிறாங்க, தீபா உன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்னுடைய வாழ்க்கையை பறிச்சது தப்பு கிடையாது, ஆனால் நீ என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டியல்ல, அப்படி நான் என்ன தான் உனக்கு பண்ணேன், சின்ன வயசுலேருந்து நீ என்னுடைய எவ்வளோடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னை வந்து இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு. அப்போ அங்கே ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, தீபா தெரிஞ்சோ தெரியாமலோ என் பொண்ணு இப்படி பண்ணுறதுக்கு நானும் ஒரு காரணமாகிட்டேன், எனக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு தெரிஞ்சதோட என் பொண்ணு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி இந்த முடிவை எடுத்துட்டா, இனி மன்னிச்சிரு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்போ உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, என் ஃப்ரெண்டு நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தீபா ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், கொலை முயற்சி பேரில் சீக்கிரம் ஃபைல் கேஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் என் ஃப்ரெண்டு நீங்கள் அரெஸ்டெல்லாம் பண்ண வேணாம், தயவு செஞ்சு அவளை ரிலீஸ் பண்ணிடுங்க, என் மேலே தானே கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால், அவளை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி தீபா கெஞ்சுறாங்க. தீபாவோட இந்த நல்ல நிலைமையை பார்த்துட்டு நம்ம ரம்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பார்த்தீங்களா, நீங்கள் தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க, ஆனால் தீபா இவ்வளோ சீக்கிரமாக உங்களை மன்னிச்சிட்டா, அதாங்க தீபா, அதனால தான் எனக்கு தீபாவை பிடிக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரம்யா வந்துட்டு ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் நம்ம இருக்க வேணாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம தீபா போயிட்டு நேராக ரம்யாவோட கையை பிடிச்சி
இங்கே பாரு ரம்யா, சின்ன வயசில் நீ எவ்வளோ பாசமாக இருந்த, ஆனால் இப்போ இப்படி திடீர்னு ஏன் இப்படி மாறின? நீ மாறினதுக்காக நானும் ஒரு காரணம் தானே, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ரம்யா ரொம்ப சோகமாக உட்காடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபாவை கூட்டிக்கிட்டே நேராக வீட்டுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஆனந்த் நினைக்கிறாரு, கார்த்தி எப்படியும் வேலையை விட்டு வந்துடுவான், இதை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது சொத்தை பிரிச்சிடணும் அப்படின்னு அந்த ஆனந்த் ஒரு பக்கம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் தொடர்ந்து அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தோம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.